ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனையும் தட்டிட்டு வாங்க. டேரெக்டாக இப்போ ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவ ஒரு ஹோட்டலில் வெயிட்ரஸாக வேலை பார்த்துட்ருக்க. அந்த இடத்துக்கு அங்கே உள்ள சூப்பர்வைசர் தான் வரா. இப்போ என்ன சொல்கிறானா, போன மாதம் இங்கே நைட் ஷிஃப்ட் பார்த்த பொண்ணுங்களில் கிளைண்ட்டு கூட யாரோ ஒன்றா இருந்திருக்காங்க. அவங்க யாரையும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த செடி ஹீரோயின் நம்ம வயிற்றில் கையை வச்சுட்டு டாக்டர் சொன்னதை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டாக்டர் இவ ப்ரெக்னெண்ட்டாக இருப்பதா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நான் கூட தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன்னு இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்போ இந்த சூப்பர்வைசர் பொண்ணு பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, நீ கூட போன மாதம் நைட் ஷிஃப்ட் தான் பார்த்த, ஒரு வேளை இந்த வேலையை நீ தான் பார்த்தியான்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவங்க இப்படி கேட்ட உடனே ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேரு குவின். இப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடாத மருந்தெல்லாம் கொடுத்து அவனை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்க. ஏன்டா அப்படி பண்ணுறேன், நான் அவுத்து விடுறான்னு சொல்ல, சாரி சார், உங்கள் அம்மா தான் அப்படி பண்ண சொன்னாங்க, நீங்கள் இத்தனை வயசாயும் எந்த பொண்ணு கூடவும் டேட் பண்ணாமல் இருக்கீங்க, அதனால அவங்க சந்தேகப்பட்டு உங்களுக்கு மயக்க மருந்து கொடுக்க சொன்னாங்க, நானும் கொடுத்துட்டேன், உங்களுக்காக நிறைய பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவன் வெளியே வரும்போது டோரை வேகமாக சாத்தினதுல 9 அப்படின்றது 6 மாறி போயிருது. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவகிட்ட சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்கன்னா, 6 நம்பர் ரூமுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. வந்து பார்த்தா ரூமுக்கு வெளியே நிறைய அழகான பொண்ணுங்களாம் நிற்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரையும் பார்த்து, நீங்கள் எல்லோரும் ரூம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் ரூம் சர்வீஸான்னு தெரியாது, உள்ளவளவருக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் சாரை யார் கரெக்ட் பண்ணுறீங்களா உங்களுக்கு நிறைய காசு கிடைக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவளுங்க எல்லாம் சந்தோஷமாயிட்டு நேராக ரூமுக்குள்ளே தான் வர்றாளுங்க. இப்போ அவளுங்க ஹீரோவை அங்கே இங்கேன்னு தடவிட்டு இருக்க. ஒழுங்கா தள்ளி போங்கடி, நான் மட்டும் எந்திரிச்சு வந்தேன்னா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன்னு ஹீரோங்க எல்லாரையும் துரத்தி விட, ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, என்ன எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அவன் ஹீரோனை பார்க்குறான். என்ன நீ மட்டும் வெளியே நிற்கிற, உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி உள்ளே தள்ளி விட, இவ பயந்துட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. இவ இப்படி உள்ளே வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் கை கட்ட அவுத்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, நான் எங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோ கிஸ் பண்ண உடனே ஹீரோவை அரைஞ்சிடா. அதை பார்த்தவொடனே இந்த ஊரில் முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட பயப்படுவானுங்க, இவ்வளோ தைரியம் தான் என்ன யாரையவனு மறுபடியும் அவகிட்ட ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. தள்ளி போய் அப்படின்னு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவன் இந்த இடத்த விட்டு ஓடி வர, அவளுக்கு அவளோட ஆன்ட்டி தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி, ஏய் வேலைக்கு போயிட்டு இருக்க, ஆனால் சம்பளம் வந்தால் எங்களை பார்க்கவே வரமாட்டேங்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கோம் உன்னோட மனசுலன்னு இவ்வளோ பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டேன். என்னோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு வர வேண்டிய காம்பன்சேஷனை நீங்கள் தானே எடுத்துக்கிட்டீங்க, என்னையும் போட்டு காசுன்னு டார்ச்சர் பண்ணால் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கேட்க. அதை பார்த்தோன்னா அவங்க பையனை பார்த்தீங்கன்னா, நீ காசு கொண்டுட்டு வரலன்னா அவங்க 2 பேரோட அஸ்தியையும் கரைச்சிருவேன், ஒழுங்கா சொன்னது சரின்னு இவ்வளோ காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி யோசிச்சு பார்த்துட்டு அந்த ரூமுக்குள்ளே தான் வரா. இப்போ ரூமுக்குள்ளே ஹீரோவை கட்டி பிடிக்க, எவ்வளோ தெரியும் தான் மறுபடியும் ரூமுக்குள்ளே வருவேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு 50,000 கொடுங்கன்னு இவ கையை நீட்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ 50 மில்லியன்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அவனோட பெல்ட்டை கழட்டலான்னு வந்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பெல்ட்டை கழட்டிலாம் பழக்கம் இல்லைன்னு இவ சொல்ல. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனே அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு அவளோட கையை கட்டி போட்டுட்டான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும் தான் ஹீரோயின் இப்போ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என் வயிற்றில் இருக்க குழந்தை அவரோட குழந்தை தானே, இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. இவளுங்க எல்லாரையும் இவ்வளோ புள்ளி பண்ணிட்டு இருக்காளுங்க. ஏய் உண்மையே சொல்கிறேன், அன்னைக்கு உடம்பை வைக்கிறதுக்காக தானே கஸ்டமரை பார்க்க போனேன்னு இவ்வளோ பிடிச்சி படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் தான் வராங்க. இப்போ அவங்க நம்ம ஹோட்டலுக்கு, இந்த ஹோட்டலோட ஓனர் வராரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊரில் உள்ள பணக்கார குடும்பத்தில் அவங்களும் ஒருத்தவங்க, பார்த்து பத்திரமா நடந்துக்கங்க, ஒழுங்காக நடந்துக்கலன்னா அவர் வேலையை விட்டு தருத்திடுவாருன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்து பத்திரமா நடந்துக்கிறோன்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண இந்த ஹோட்டலோட ஓனரை தான் கட்டுறாங்க. அந்த ஓனர் வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் நேற்று நைட்டு அவங்க கூட ஒன்றா இருந்த அந்த குட்டி மேலே தேடி தானே வந்திருக்கீங்கன்னு சொல்ல, அது சரியான காசு பைத்தியம், அவள் பார்க்க எப்படி இருப்பான்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை, அதனால தான் அவளை பார்க்க வந்தேன், சொன்ன மாதிரி அவளுக்கு 50 மில்லியன் அனுப்பிச்சிட்டியான்னு கேட்க, அனுப்பிச்சிட்டேன் பாஸ்ன்னு இவ சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, அந்த பொண்ணோட பேரு கூட எனக்கு தெரியாது, இந்த விஷயம் பாஸுக்கு தெரிஞ்சா என்னை கொண்டு போட்டுருவாரு அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவங்க எல்லாரும் உள்ளே வந்துட்டு இருக்க. அங்கே வேலை பார்க்குற எல்லா வெயிட்டர்ஸும் உங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு இருக்காங்க.
இப்போ ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அன்னைக்கு கூட ஒன்றா இருந்த பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படின்னு இவன் மனசில் யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சூப்பர்வைசர் பார்த்தீங்கன்னா, சார் நான் இந்த இடத்துல சூப்பர்வைசராக இருக்கேன், உங்களுக்கு எது வேணாலும் என்ன கேளுங்கன்னு இவன் ஹீரோவை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கேன். இது பார்த்தோன்னே இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா, சார் நானும் இந்த இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன், எந்த டவுட்னாலும் என்ன கேளுங்கன்னு எல்லாரும் ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு கஸ்டமர் ஓடி வந்து என் குழந்தை வாய்க்குள்ளே சாக்லேட் அடிச்சுக்கிச்சு, யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் தான் போய் அவங்களுக்கு உதவி பண்ணுறா. இப்போ இப்படி உதவி பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவளுக்கு லைட்டாக மயக்கம் வர மாதிரி போய் கீழே விளையாடுற மாதிரி போக அது பார்த்தோன்னே ஹீரோ அவளை பிடிச்சிடறான். என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் பேர் என்னன்னு ஹீரோ கேட்குறான். இவன் இப்படி கேட்டோடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் இதுக்கு பேர் கேட்குறாரு. ஒருவேளை நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரா, நான் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு இவன் பயந்து போய் முழிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் பொண்ணு வந்து இவ்வளோ தள்ளி விட்டுட்டு அவள் புதுசாக வந்திருக்கா, அவளுக்கு கம்பெனி ரூல்ஸ்லாம் தெரியாது, நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க, அவளுக்கு கண்டிப்பாக நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்ல, தண்டனை கொடுக்க வேண்டியது உனக்கு தான், ஹோட்டலில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதை பார்த்துட்டு எல்லாரும் சும்மா இருந்திருக்கீங்க, ஒரு டாக்டர் கூட கிடையாது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு கூட கிடையாது, இவ்வளோ பெரிய ஹோட்டலில் இந்த சின்ன விஷயம் கூட இல்லையான்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கண்ணாப்பிடான்னு திட்டிட்டு அந்த இடத்து வீட்டு போகும்போது ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு 3000 ரூபாய் போனஸ் தரேன் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றுறதுக்காகன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ போகும்போது ஹீரோனே ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறான். அவனுக்கு டவுட் வந்துருச்சு, அன்னைக்கு கூட ஒன்றா இருந்த பொண்ணு இவ்வளோ இருக்குமோ அப்படின்னு. இப்போ அவன் இப்படி போனவொன்னு இந்த மேனேஜர் பொண்ணை பார்த்தீங்கன்னா உன்னாலே மான மரியாதையே போயிடுச்சு, இந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட வைக்க மாட்டியான்னு அந்த சூப்பர்வைசர் பொண்ணை பிடிச்சி திட்டிட்டு அடுத்த மாதம் உனக்கு சம்பளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக அதை பார்த்தோன்னே அவன் செம காண்டாயிரா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் ரெஸ்ட் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ஏதாவது பண்ணி ஆகணும், இந்த குழந்தைய நான் பெற்றிக்கிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவருக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வரேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இந்த சூப்பர்வைசர் தான் வரா. இப்போ வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு எல்லாரும் முன்னாடி என் மான போகிற மாதிரி பண்ணிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. ஏய் நீ ப்ரெக்னெண்டாக இருக்க தானே, உண்மையை சொல்லு, போன மாதம் நீ தானே ஏதோ ஒரு கிளைண்ட் கூட ஒன்றா இருந்திருக்குன்னு சொல்லி அவளை பிடிச்ச படப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் ஒரு பொண்ணை பிடிச்சல, அந்த பொண்ணோட டீட்டெயில் வேணும் எடுத்துட்டு சொல்ல அவனே எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது, எங்கள் வேலைக்கு சேர்ந்து 1.5 மாதம் தான் ஆகுதுன்னு ஹீரோனை பார்த்தினா எல்லா டீட்டெயிலையும் கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ அன்னைக்கு நைட்டு நடந்தது பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட ஒன்றா இருக்கும்போது இவ்வளோ பார்த்தீங்கன்னா எனக்கு இது முதல் தடவை பார்த்து அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஃபஸ்ட் டைமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன், உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்க, சாரி நான் பண்ணுறது எல்லாம் என் ஆன்ட்டிக்காக தான், நான் உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா எங்கள் அம்மா அப்பாவோட அஸ்தியை கரைச்சிருவாங்க, அதுக்காக தான் நான் உங்க கூட ஒன்றா இருக்கேன்னு சொல்லியிருப்பா. இப்போ ஹீரோ அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் போய் உடனே இந்த பொண்ணை பார்த்தாகணும்னு அவன் ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல யாரையுமே காணோம். இப்போ ஹீரோ அங்கே உள்ள வெயிட்டரை கூப்பிட்டு வெண்ணெங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் வெண்ணெய் கூட்டிகிட்டு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, சூப்பர்வைசர் மேடம் தான் கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த பொண்ணை இதை செக்அப் பண்ணணுமா, அதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு சொல்ல எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு விசாரிச்சுட்டு ஹீரோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி வந்துட்டு இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா இவ அடிக்கடி வாந்தி எடுத்துட்டு இருக்கா, இவளுக்கு ஏதாவது வரக்கூடாத நோய் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க, உடனே ரிசல்ட் வேணும்னு சொல்ல சரி அப்படின்னு டாக்டரை செக் பண்ணலான்னு வந்துட்டு இருக்க. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணாதீங்கன்னு ஹீரோயின் கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ உள்ள வந்து பார்க்க அந்த இடத்துல டாக்டர் பார்த்தீங்கன்னா, என்னாச்சு எதாவது பிரச்சனையா சார், உடம்பு எது சரியில்லையான்னு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ எதுவும் பேசாம உள்ள வந்து பார்க்க இவங்க எல்லாரும் அவளோட வாயை பொத்திட்டு இருக்கிறதுனால அதனால ஹீரோக்கு எந்த ஒரு சவுண்டுமே கேட்கவே இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கையை எடுத்து விட்டுட்டு கத்த, என்ன உள்ள ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோ போக பார்க்க டாக்டர் விட மாட்டேங்கிறான். அதை பார்த்தோன்னே ஹீரோ அங்கே உள்ள திரையை விளக்கிட்டு பார்க்க இவங்க எல்லாரும் ஹீரோயினை பிடிச்சி வச்சு படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட்டுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக அவளை போட்டு கொடுமைப்படுத்துறேன்னு சொல்ல, சார் நான் வேணும்னு ஒன்றும் பண்ணல, அந்த பொண்ணு நம்ம கிளைண்ட் கூட யார் கூட ஒன்றா இருந்திருக்கா போல, அதனால அவளுக்கு ஏதாவது நோய் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக தான் கூட்டு வந்தேன், அவ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீ வேலையை பார்க்கக்கூடாது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயாகணும்னு ஹீரோ செக்யூரிட்டி ஆளுங்களை கூப்பிட்டு அவளை பிடிச்சிட்டு போக சொல்ல அவங்களும் அந்த பொண்ணு அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை தூக்கலான்னு வர, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னால் நடந்து வர முடியும், நான் என்னோட வேலையை கிளம்பி போகிறேன்னு இவ ஹீரோவோட கோட்டை கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவோட கையை பார்க்குறான். இப்போ இந்த கையை பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டு அவளோட கையை பிடிச்சதான் ஞாபகம் வருது. எங்க பாரு, போன மாதம் இந்த தேதியில் நீ எங்கே இருந்த, யாரு கூட இருந்த, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்டுட்டு
இருக்க. அது பார்த்தோன்னா இவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஐயோ நான் இவர் கூட தான் இருந்தேன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என் வேலைக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ண. அது பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சாருக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவனை அரைஞ்சிடறான். நான் ஒரு வெயிட்டர், என்கிட்ட எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? ஒழுங்காக ரெஸ்பெக்டாக நடந்துக்க மாட்டிங்களா? நான் இங்கே வேலை பார்க்குறதுக்காக தான் வந்து என்னை விற்கிறதுக்காக வரலன்னு. இப்போ அவள் வயிற்றில் இருக்க குழந்தைய பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இந்த குழந்தையோட அப்பா இவர் தான். இவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு, உங்களுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, எனக்கு குழந்தைங்கன்னா சுத்தமாக பிடிக்காதுன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கிறதா நல்லது அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு இருக்க. உனக்கு கிஸ் பண்ணிட்டேல, அதுக்கு காம்பன்சேஷன் அந்த பணத்தை வச்சுக்கன்னு ஹீரோவை கையில் கார்டை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் அந்த கார்டை கொடுக்கலான்னு ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்க. மேடம் அதை நீங்களே வச்சுக்கோங்க, எங்ககிட்ட கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் போக, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதில் உள்ள பணத்தை வச்சுட்டு அபார்ஷன் பண்ண யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி மனசில் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மாவை தான் கட்டுறாங்க. உங்ககிட்ட என்ன காரியம் பண்ண, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஒரு வேலைக்கு கூட நீ லாய்க்கே இல்லை. எனக்கும் பேர குழந்தை பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? உன்னை 10 பொண்ணுங்களை அனுப்ப சொன்னேன், ஆனால் அதில் ஒன்று கூடவா என் பையனுக்கு பிடிக்கலன்னு இவங்க ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் டாக்டரை பார்த்துட்டு போகிறத அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்தோன்னே அன்றைக்கி என் பையனோட ரூம்லேருந்து வெளியே வந்தது இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா அன்றைக்கி ஹீரோயின் ஹீரோவோட ரூம்லேருந்து வெளியே போகிறத அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நேராக டாக்டர் கிட்ட தான் வராங்க. ஒரு பொண்ணு வெயிட்ரஸ் ட்ரெஸ் போட்டு வெளில போனாலே அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு 6 வாரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானே டாக்டர்ஸ் எல்லாம். என்னது 6 வாரம் ப்ரெக்னெண்டா? அப்படின்னா கண்டிப்பாக அது என் குடும்பத்தோட வாரிசாக தான் இருக்கணும்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. ஆனால் அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணுறதுக்காக வந்துட்டு போயிருக்கானே டாக்டர் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு என் பேர பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், சீக்கிரமாக போய் அந்த பொண்ணு எங்கே இருக்கான்றதை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு உன்னை பிடிக்காது, அதனால நான் உன்னை பெற்றுக்க போகிறது கிடையாது, உன்னை அபார்ஷன் பண்ணுறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட ஆன்ட்டியும் அவங்க பையனும் வந்துடுறாங்க. இப்போ அவங்க நிறைய ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து, நீ எங்கள் கூட ஒரு இடத்துக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, எங்கே வரணும்னு இவ கேட்குறான். உனக்காக வாங்கி காத்துட்ருக்காரு, அவரை பார்க்க தான் போகிறோம் வாடி அப்படின்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அம்மா வீட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட தான் பேசுகிறாங்க. டேய் உனக்கு குழந்தை பிறக்க போதுடா அப்படின்னு சொல்ல, என்னம்மா லூச மாதிரி பேசுறீங்கன்னு ஹீரோ கேட்க, டேய் அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு கூட ஒன்றா இருந்தால அந்த பொண்ணு தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் டாக்டர் கிட்டே விசாரிச்சிட்டேன், 6 வாரம் ப்ரெக்னென்ட்னு சொல்ல, ஆமாம் பணத்துக்காக அந்த பொண்ணு உடம்ப வைக்கிறான், அவள் வயிற்றில் இருக்க குழந்தை எப்படி என்னோட குழந்தையா இருக்கும், அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல, டேய் நல்லா பாடுறா 6 வாரம் ப்ரெக்னென்ட் போட்டிருக்கு, அந்த டைமிங்கு டேட்டு எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுது, இது உன்னோட குழந்தை தான், நல்லா பாரு குழந்தை உன்ன மாதிரியே இருக்குன்னு சொல்ல, ஏமா 6 வாரத்தில் குழந்தையோட முகம் கூட உங்களுக்கு தெரியுமா, லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ ரிப்போர்ட்டை பாடுறான்னா உங்க அம்மா ரிப்போர்ட்டை கொடுக்க, ஹீரோவை ரிப்போர்ட்டை பார்க்குறான். பார்த்தா அதில் வெண்ணன்னு ஹீரோனோட பேர் தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சார் ஆக்சுவலாக உங்கள் ரூமுக்கு வெண்ணு வந்தாலே அது என்னோட தப்புனால தான் நடந்துச்சு, அன்னைக்கு உங்க அம்மா அரேஞ்ச் பண்ண பொண்ணுங்கள வெண்ணும் ஒருத்தி நினைச்சு நான் தான் அவளை பிடிச்சி ரூமுக்குள்ள போட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க அத்தை 50,000 ரூபாய் பணம் வேணும்னு மேடமை பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் அவங்க 50,000 கேட்டிருக்காங்கன்னு சொல்ல, அப்படின்னா அவன் என்கிட்ட 50 மில்லியன் கேட்கல 50,000 தான் கேட்டிருக்கான்னு ஹீரோக்கு இப்போ தான் எல்லாம் புரியுது. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவம் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, அவளுக்கு போய் இப்படி ஒரு வாழ்க்கையா, நினைச்சாலே கஷ்டமாக இருக்குது, என் பேர குழந்தைக்கு மட்டும் எதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், சீக்கிரமாக போய் அவளை கூட்டு வாடன்னு சொல்லிட்டு இருக்க. அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வந்து அந்த பொண்ணை கூட்டு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்கன்னு தெரிலன்னு சொல்ல, அவள் எங்கே இருக்கான்றதை உடனே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி ஹீரோ இவ்வளோ தேடி வந்துட்டு இருக்க. இந்த சைடு உங்கள் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா இவளை கடத்திட்டு வந்து அந்த வாங்கிக்கிட்ட பணத்துக்காக விற்க பார்க்குறாங்க. இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா கேட்ட பணத்தை நீங்கள் கொடுத்துருங்க, இப்போ உங்கள் குழந்தைக்கு சீக்கிரமே அம்மா ஆயிடுவா, அவளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் ஜாலியாக வாழலான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னா அந்தால பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை நான் இப்போவே எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன்னு அவனோட பெல்ட்டை கழட்டிட்டு இருக்க. தயவு செஞ்சு கிட்ட வராத, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே ஒழுங்காக தள்ளிப்போன்னு சொல்ல, எனது ப்ரெக்னென்ட்டானே எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. அவங்க ஆன்ட்டியை பார்த்தீங்கன்னா, யாரோட குழந்தை உன் வயிற்றில் இருக்குது, இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண வச்சாது வாங்குக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வோன்னு அவங்க எல்லாரும் இவ்வளோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் இவ்வளோ தேடி தான் வேகமாக வந்துட்டு இருக்காங்க. சார் மேடம் ஏதோ பிரச்சனையில் இருக்காங்க, அவங்க ஆன்ட்டி கடத்திட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சீக்கிரமாக போய் அவளை காப்பாற்றி ஆகணும் வா போலான்னு ஹீரோ வேகமாக அவனை கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க எல்லாரும் இந்த சைடு ஹீரோனை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அங்கே உள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கேன்னு கேட்க, நல்லா தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, என் வீட்டு பொண்ணுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன்,
நீ யாரை குறுக்க வந்துட்டு இருக்க? என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாதன்னு சொல்ல, அவ எனக்கு சொந்தமான பொண்ணு, அவ வயித்துல இருக்குது என்னோட குழந்தை அப்படின்னா நான் தலையிடாம வேற யாரு தலையிடுவான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அவ வயித்துல உன்னோட குழந்தை இருக்குன்னா நீ பெரிய பணக்காரன் தானே, ஒழுங்கா காசை கொடுத்துட்டு கூட்டிட்டு போன்னு சொல்ல, ஏன் இப்படி காசு காசுன்னு அலையிறீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள பத்தி கவலைப்படாத, வா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலான்னு ஹீரோவில் அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா நீ ப்ரெக்னெண்டாக இருக்கதை எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லலை. இங்கே பாருங்க, இந்த குழந்தைய நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த குழந்தையாலையும் என்னாலையும் எந்த பிரச்சனையும் வராது, நான் யாருக்கு தெரியாமல் அபார்ஷன் பண்ணிடுறேன்னு சொல்ல, இந்த குழந்தைய குடும்பத்தோட வாரிசு, அது நீ அபார்ஷன்லாம் பண்ணக்கூடாது, நீ பெற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்ல, என்னால் முடியாதுன்னு இவ சொல்கிறா. ஏன் உன்னால் முடியாது, காரணம் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. உங்களுக்கு மிஸ்ட்ரஸாக இருந்து என்னால் குழந்தைய பெற்று கொடுக்க முடியாது, என்னோட வாழ்க்கை மொத்தமாக போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட மிஸ்ட்ரஸ்னு யாரு சொன்னா? நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு 300 மில்லியன் பணம் தரேன், அதுக்கப்புறம் நீ தாராளமாக டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த குழந்தை உயிரோடவாது இருக்குமே அப்படின்னு வச்சுட்டு எவ்வளோ கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்ருக்கா. இப்போ அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்ட கையோட ஹீரோவில் கல்யாணம் பண்ணுறதுக்காக கூட்டு வரான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாண ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்க, என்னப்பா மாப்பிள்ளையும் பொண்ணு இவ்வளோ தூரமாக நிற்கிறீங்க, கிட்ட வந்து நில்லுங்கன்னு சொல்ல, இவன் லைட்டாக தள்ளி நின்றுட்டு இதுக்கு மேலே போனால் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்காது அப்படின்னு வச்சுட்டு இருக்க. கிட்டவா அப்படின்ற மாதிரி அவளோட ஷோல்டரில் கையை போட்டு கிட்ட இழுத்துக்கிறான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வரான். இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தான் நீ தங்கணும்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ அவனோட கல்யாண சர்டிஃபிகேட் அவங்க அம்மா கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் மருமகளுக்காக நான் நிறைய கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கடான்னு சொல்ல, அவங்களும் காஸ்ட்லியான நெக்லஸ் நகை பானன்னு நிறைய எடுத்துட்டு வராங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாங்க அப்படின்னு சொல்ல, அதில் நீ சொல்லக்கூடாது, என் குடும்பத்தோட வாரிசும் உன் வயிற்றில் இருக்கும்போது உனக்கு என்னென்ன ஆசையோ அது எல்லாத்தையும் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்க. இவ அதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும், மற்றபடி எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு நான் சொல்கிறது சரிதானேன்னு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் என்னோட ஹார்ட் வேகமாக துடிக்குது, இவ்வளோ பார்க்கும்போதெல்லாம் என் இதயம் வெளியே வர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிக்குதுன்னு அங்கே உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. என்ன நீ வேலை பார்த்துட்டு இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு என் பையனோட ரூமுக்கு போ, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீ அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்ல, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப கிளாமராக இருக்குது, இதை எப்படி என்னால் போட முடியும்னு சொல்ல, அதெல்லாம் போட முடியும், நீ உடனே சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண கையோட அவளை பிடிச்சி ரூமுக்குள்ளே தள்ளிவிட, பார்த்தா ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான் ரூமுக்குள்ளே. இப்போ அவனை பார்த்தவொடனே இவ பயந்து வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அம்மா தான் வராங்க. எங்க பாருடா, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்றதை மறந்து போயிடாத, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைய எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணணுன்ற எஜுகேஷனை நீங்கள் கற்றுக்கணும், இந்த அதுக்கான புக்கு 2 பேரும் ஒன்றா உட்காந்து படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டுருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு இவ போக பார்க்க ஹீரோவில் பிடிச்சி மடியில் உட்கார வச்சுக்கிறான். எங்கே போக பார்க்குற, அம்மா தான் சொன்னாங்களே வா புக்கில் உள்ளதை படிக்கலான்னு 2 பேரும் ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருக்க. இவ ஹீரோ மேலே படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு போகலான்னு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா நேற்று நைட்டு உன் பொண்டாட்டி கூட தூங்குனியே, இது வித்தியாசம் இருந்துச்சான்னு கேட்க, ஒரு வித்தியாசம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு உன் பொண்டாட்டி பின்னாடி சுற்றுதா போகிற பாருன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் டாக்டரை கூப்பிட்ருக்கேன் அவளை செக்அப் பண்ணுறதுக்காக, நம்ம ஃபேமிலி டாக்டர் வருவார், நீயும் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ண டாக்டர் வந்து ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு உடம்புல கொஞ்சம் கூட தெம்பே இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், வீட்டில் ரெஸ்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லது குழந்தைக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்க. ரெஸ்ட் எடுக்கிறது ஓகே, நான் வேலைக்கு போனால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, வேலைக்கு போகிறது நார்மல் தான், ஆனால் ரெஸ்ட் எடுத்தால் அதை விட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக இவனை பார்த்தீங்கன்னா நான் உனக்கு கொடுத்த கார்டு பத்தாதா, இதுக்கு மேலே பணம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என்னதான் எனக்கு கார்டு கொடுத்தாலும் எனக்கு இந்த இடத்துல ஓசியில் சாப்பிட விருப்பம் இல்லை, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் தான் ஆக போகுது, அப்படின்றப்ப நான் எதுக்காக உங்களை நம்பி இருக்கணும், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கிறதா நல்லதுன்னு சொல்ல இவ இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னை என்ன சும்மாவா டைவர்ஸ் பண்ண போகிறேன், டைவர்ஸ்க்கு அப்புறம் 300 மில்லியன் தரப்போகிறேன், அந்த பணம் பத்தாதா, சும்மா ஓவராக சீனை போடுறா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரோட கார்டை ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு அவள் கார்டை தேடிட்டு இருக்கா. அந்த இடத்துல கார்டை காணும், என்னடான்னு பார்த்தா அவங்க ஆன்டிவில் கடத்தும் போது அந்த கார்டை ஆட்டியை போட்டிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அவங்க ஆன்ட்டியை தான் கட்டுறாங்க. இப்போ அவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா டே இது என்ன கார்டுன்னு பாரு, அவகிட்ட இருந்தால் எடுத்தேன்னு சொல்ல, அம்மா இது குயினோட கார்டு, இது பிளாக் கார்டு தெரியுமா, இதில் எத்தனை மில்லியன் வேணாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்க முடியும், வாங்க கடைக்கு போகலான்னு சொல்லி எல்லாரும் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக கடைக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க எல்லாம் கடையில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு ஒரே மெசேஜாக வந்துட்டு இருக்கு,
இவளோட உண்மையான முகம் இப்பதான் தெரியுது. பாத்தியா என் கார்டை வச்சுக்கிட்டு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தா காசு பைத்திய மாதிரியே இல்லை, எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் சந்தேகப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆண்டி எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புறேன்னு சொல்ல, ஏமா நீ வேலைக்கு போகிற, உனக்கு செலவுக்கு காசு வேணா அவன்கிட்ட கேளு, அவன் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவரோட கார்டை வேற தொலைச்சிட்டேன், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், நான் வேலைக்கு போடுறதா எனக்கு நல்லதுன்னு. இல்லை ஆண்டி நான் வேலைக்கு போகிறதா நல்லதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. ஏண்டா உன் பொண்டாட்டியை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா, அவள் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் நீ விட்டுட்டு அமைதியாக இருக்கா, அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கான்றதை மறந்து போயிடுறது, அவளை நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்க. இவள் வெளியே போன கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட ஃபோனுக்கு மறுபடியும் மெசேஜ் வந்துடுது, இவள் கார்டு யூஸ் பண்ணியிருக்கான்னு. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா சரியான ஆக்டிங் குயினாக இருப்பா போல, எப்படியெல்லாம் நடிக்கிறா பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் நம்மளோட ஹோட்டலுக்கு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கா. இப்போவே இப்படி வேலையை பார்த்துட்டு இருக்க. அங்கே உள்ள எல்லாரும் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. போன வாரம் அந்த குவின் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் வேற பண்ணிட்டாராம், யாருன்னே தெரியலடி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு அவள் எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் தான் மெசேஜ் அனுப்புறா, எனக்கு நைட் ஷிஃப்ட் இருக்கு, நான் பார்த்துட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாக் கார்டே அவகிட்ட கொடுத்துட்டேன், அதில் உள்ள காசை வச்சுக்கிட்டு ஜாலியாக தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தாதுன்னு நைட் ஷிஃப்ட் வேற பார்த்துட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பற்றி பேசிட்டு இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் நடக்கக்கூடாது கேன்சல் பண்ணிடுன்னு சொல்ல. ஆனால் சார் ஹோட்டலில் நைட் ஷிஃப்ட்டே கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், ஒருவேளை கஸ்டமருக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, சொன்னதை மட்டும் செய்யணும் ஹீரோ சொல்ல. அவனும் கால் பண்ணி நைட் ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ண சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹோட்டலில் தான் காட்டுறாங்க. நம்ம பாஸ் எல்லா நைட் ஷிஃப்ட்டையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுக்காக பண்ணி வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். என்ன இந்த சாப்பாடுலாம் ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கு வாமிட் வேற வந்துட்டுருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டா கரெக்டாக இருக்குமான்னு கேட்க, நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோன்னா அவங்க சொல்ல, எனக்கு எதுவும் இந்த சாப்பாடு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நானே சமைக்கிறேன்னு ஹீரோ சமைச்சிட்ருக்கேன். அதை பார்த்தவொன்னே ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மேடம் இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க, சார் உங்களுக்காக ஸ்பெஷலாக சமைக்கிறாருன்னு சொல்ல, உண்மையாவ சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உண்மையை தான் சொல்கிறேன், சீக்கிரமாக வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமாக போயிட வேண்டியது தானே, மேனேஜர்கிட்ட வந்து லீவு கேட்டுட்ருக்க. இன்னைக்கு எல்லா நைட் ஷிஃப்ட்டுமே கேன்சல் தான், ஆனால் உனக்கு மட்டும் வேலை இருக்குது, நீ என் கூட ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தாகணும்னு சொல்ல. ஆனால் மேடம் எனக்கு வீட்டில் முக்கியமான வேலை இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போனேன்னா நாளைக்கு வேலைக்கு வராத வீட்டிலே இருந்துக்கன்னு சொல்ல. இவ்வளோ வேறு வழி இல்லாமல் அவள் கூட வர்றதுக்கு ஒத்துக்கிறா. இப்போ இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சார் மேடம் நைட் ஷிஃப்ட் இருக்கதா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, உன்னை தான் கேன்சல் பண்ண சொன்னேன்ல, இன்னும் கேன்சல் பண்ணாமல் என்ன பண்ணுறேன்னு சொல்ல. ஆல்ரெடி நான் கேன்சல் பண்ணிட்டேன், ஆனால் என்ன நைட் ஷிஃப்ட்னு சரியா தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவள் எங்கே இருக்கான்றதை கண்டுபிடின்னு ஹீரோ அவளை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு இந்த பொண்ணு ஹீரோயினை கூட்டிட்டு கிளப்புக்கு தான் வந்திருக்கா. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா மேடம் எதுக்காக இங்கே கூட்டு வந்தீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன கூட்டு வராதீங்கன்னு சொல்ல. வீட்டுக்கு போனேன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல வேலையை பார்க்க முடியாது, ஒழுங்கா நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருன்னு சொல்லி அவளை உட்கார வச்சுட்டு இருக்க. இவளுக்கு ஒரே பயமாயிட்டு இருக்கு. இப்போ அவள் அப்படி பயந்து பயந்து உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ அவனோட ஆளுங்களும் தான் வராங்க. இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே வெயிட்ரஸ் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கிளப்பில் என்ன இவளுக்கு வேலை, அதுவும் இந்த மாதிரி கிளப்பில் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தோட உட்காந்துட்டு இருக்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்துட்டு இருக்க. சாருக்கே ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுன்னு சொல்ல இவ்வளோ பயந்து பயந்து ஹீரோக்கு ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வரா. இப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணாலும் என்ன கேளுங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இருக்க. எது வேணாலும் இங்கே கிடைக்குமான்னு ஹீரோ கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் சார் கூட ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்ல. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸை வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு என் வயிற்றுல குழந்தை இருக்குது, நான் எப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு இதை ஸ்மெல் பண்ணி பார்த்தவொடனே அவளுக்கு வாமிட் வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரி சார் அந்த பொண்ணால் அவங்க மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல, யாரை கேட்டு வேலை பார்க்குறவங்கள இங்கே கூட்டு வந்த, யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்டு கூட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் இப்படி கேட்டதை பார்த்தவொன்னே அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கக்கூடாது, இவளுக்கு ஒரு நல்ல படத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல ஹீரோவோட ஆளுங்க அவளை ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் வாமிட் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன்னு சொன்னேன், இந்த மாதிரி கிளப்பில் தான் நைட் ஷிஃப்ட் பார்ப்பியான்னு கேட்க, நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு இவ சொல்ல. வாய முடு, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும், அதுக்காக இப்படியா உன்னை நினைச்சாலே கேவலமாக இருக்குன்னு சொல்ல. இவன் இப்படி சொன்னவனா அவளை பார்த்தீங்கன்னா இவரோட பார்வையில் நான் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு கேவலமான பொண்ணாக தான் தெரியுறேன் அப்படின்னு வச்சுட்டு, நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆக போகுது, அதனால என் பர்சனல் வாழ்க்கையில் தலையிடாமல் இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வீட்டு போக. எவ்வளோ தைரியம் தான் முன்னாடி டைவர்ஸை மென்ஷன் பண்ணிட்டு போவா அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவப்பட்டுட்டு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான்.
இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து அமைதியாக படுத்து தூங்குன்னு சொல்ல, உங்களோட கண் பார்வையில் நான் கேவலமான பொண்ணு, உங்கள் ரூமில் இருக்கக்கூட தகுதி இல்லாத பொண்ணு தானே, என்ன இதுக்காக இந்த ரூமில் இருக்க வைக்கணும்னு பார்க்குறீங்க, நான் கெஸ்ட் ரூம்லேயே போய் தூங்கிக்கிறேன்னு இவ போக பார்க்க, ஒழுங்கா நீயா போய் குளிக்கிறியா இல்லை நான் வந்து குளிப்பாட்டி விடவான்னு கேட்க, அதை பார்த்தோன்னே இவ ஹீரோவோட கையை கடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அவனோட ஆளுங்க தான் கால் பண்ணுறாங்க. இப்போவே கால் பண்ணி, சார் மேடம் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த மேனேஜர் பொண்ணு தான் மேடமை கட்டாயப்படுத்தி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, மேடம் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் குளிச்சுட்டு வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா, உன்னோட கோட்டை கழட்டு அப்படின்னு சொல்ல, எதுக்காக கோட்டை கழட்டணும், அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருக்கோன்றதை மறந்துடாதீங்க, 3 மாதம் வரைக்கும் டாக்டர் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்க. பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்காத, ஆயில் தடவுறதுக்காக தான் உன்னை படுக்க சொன்னேன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ எந்த வேலைக்கு போக வேணாம், வீட்டிலே ரெஸ்டாரண்ட் சொல்ல, எனக்கு உங்கள் காசில் உட்காந்து ஓசியில் சாப்பிடலாம் விருப்பம் இல்லை, நான் என்னோட சொந்த காசில் செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா, என் கார்டை வச்சுக்கிட்டு ஜாலியாக செலவு பண்ணிட்டு இப்படி பேசுகிறா, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அப்படின்னு வச்சுட்டு, இந்த மாதிரி ஆக்டிங்காக முதல்ல நிப்பாட்டு, உன்னோட நடிப்பை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா, எதை பற்றி யோசிக்காமல் அமைதியாக படுத்து தூங்க, நான் உனக்கு கதை சொல்கிறேனே, இவன் கதை சொல்லி அவளை தூங்க வைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க, ஹீரோ இந்த இடத்த விட்டு கிளம்பி வேலைக்கு வந்துடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு தானே போகக்கூடாதுன்னு சொன்னார், நான் வேறு வேலைக்கு போவேன், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ அடுத்த நாளே வேறு வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிறா. இப்போ இவ ரெடியானதுக்கப்புறம் வேலைக்கு போகலான்னு வந்துட்டு இருக்க. வீட்டில் உள்ளவங்க விட மாட்டேங்கிறாங்க. மேடம் நீங்கள் வெளியே போகக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் வேலைக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்ல, என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக போகிறேன், என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு இவ ஃபுட்டு டெலிவரி பண்ணுற வேலைக்கு வந்துடுறா. இப்போ ஹீரோயின் சாப்பாடு டெலிவரி பண்ணுறதுக்காக ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட்டும் பார்த்துடுறாங்க. இவ்வளோ வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன், அப்புறம் எப்படி இவ ஸ்கூட்டர்லன்னு சொல்ல, எனக்கு தெரியல பாஸ், மேடம் வீட்டில் வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் சொல்லிட்டு தான் வேலைக்கு வந்திருப்பாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டோருக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ண வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல இவளோட ஆன்ட்டி பையனும் நிறைய ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் போட்டு பணக்காரங்க மாதிரி இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிட்டு, இவங்க கிட்ட எது இவ்வளோ காசு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவங்க ஹீரோவோட கார்டை எடுத்து கொடுக்குறாங்க, இந்த கார்டை ஸ்வைப் பண்ணிக்கங்கன்னு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, காணாமல் போன கார்டு இவங்க கிட்ட தான் இருக்கான்னு, அந்த கார்டை ஒழுங்கா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் தர முடியாது, இந்த கார்டு எங்களுக்கு சொந்தம், வேலைக்கு போய் நீ காசு கொடுக்காம ஓடி போயிட்ட, நாங்க என்ன பண்றது, இத்தனை நாளா உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு காசு வேணும்ல, அதெல்லாம் தர முடியாது போடின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அந்த கடைக்காரங்களை கூப்பிட்டு இவளை அங்கேருந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. இப்போ அவளை இப்படி இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அதே கடைக்கு தான் ஹீரோவும் வந்திருக்கான். இப்போ ஹீரோ வந்து அந்த கார்டை பார்க்க, அவள் கார்டு ஸ்வைப் பண்ணிட்டான்னு மெசேஜ் வருது. இவ எதுக்காக அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு ஒன்றுமே புரியல. என்கிட்டேருந்து காசு வாங்குறது அசிங்கமாக நினைக்கிறா, ஆனால் எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுற பொண்ணுங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஆன்ட்டி பையன் எல்லாரும் இவளை தூக்கிட்டு வந்துடுறாங்க தனியாக. இப்போ ஹீரோயினை தனியாக கூட்டிகிட்டு வந்து, எவ்வளோ தேடி இருந்தால் எங்ககிட்ட காசு கேட்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவளை பிடிச்சி கண்ணா பின்னா நடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு அந்த மாலில் ஹீரோயினோட ஃபோனு கீழே கிடக்கிறத பார்க்குறான். அதை பார்த்தோன்னே இது அவளோட ஃபோன் ஆச்சு, அவளோட ஃபோன் இப்படி இந்த இடத்துல, ஒருவேளை இங்கே தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ அவளை தேட ஆரம்பிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவளை புலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி புலி பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். இப்போ அவன் இப்படி காப்பாற்றினோன்னா அவளை பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டு எந்திரிச்சு நின்றுட்டு, எதுக்காக அந்த கார்டை வச்சு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, இது இவரோட கார்டு, தயவு செஞ்சு இதை கொடுத்துருங்கன்னு சொல்ல, நாங்கே கொடுக்கணும், அவனோட குழந்தைய தானே உன் வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, இத்தனை வருஷம் உன்னை பார்த்துக்கிட்டதுக்கு காம்பன்சேஷனாக இதை நாங்களே வச்சுக்கிறோம், ஒழுங்கா தள்ளிப்போ, எங்க கிட்ட காசு கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல, தயவு செஞ்சு இந்த பணத்தை திரும்ப கொடுத்துருங்கன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கா அவன்கிட்ட இருக்கும்போது நல்ல காசு செலவு பண்ணி வாழ்க்கையை என்ஜாய் பண்ண கற்றுக்க, இந்த குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா உன்னை வீட்டை விட்டே வெளியே தருத்திடுவான், அப்புறம் நீ ஜீரோக்கு சமமாயிருவேன்னு அவங்க இவ்வளோ பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இவங்க சொன்னதை கேட்டவொன்னே அவளுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகி ஒரு மாதிரி மயக்கம் போட்டுறா. இவ இப்படி வாங்கி கிடக்கிறத பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்களை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இவ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போ அவள் மயக்கத்தில் இருந்துட்டு இருக்க. ஹீரோ தான் பக்கத்தில் உட்காந்து இவளை பார்த்துட்டு இருக்கான். நான் இவளை ஆரம்பத்துலேருந்தே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கேன், இவ மேலே எந்த தப்பு இல்லைன்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. ஏண்டா ஒரு பொண்டாட்டியும் உன்னால் உருப்படியாக பார்த்துக்க முடியாதா, இப்படி பண்ணி வச்சிருக்க, அவளுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன், உன் கால் ரெண்டே உடச்சி போட்டுருவேன்னு ஹீரோவோட அம்மா ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டாக்டர் தான் வராரு. இப்போ டாக்டர் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அதை விட்டுட்டு வேலை நனைஞ்சா எப்படி அவங்களால நல்லபடியாக இருக்க முடியும், அவங்கள
அவங்களுக்கு இப்போ தேவை ரெஸ்ட்டு மட்டும்தான். ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அவங்களே குழந்தைய நல்லபடியாக இருப்பாங்க. இல்லைனா குழந்தை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, டே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், அவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டு வர வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்லி ஹீரோவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, என்னை மன்னிச்சிரு, என்னால் தான் உனக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு அவள் கையில் கிஸ் பண்ண இவ கண்ணை முழிச்சிடறா. இப்போ அவள் கண்ணை முழிச்சு பார்த்து, என்னை மன்னிச்சிருங்க, என்னால் உங்களுக்கு நிறைய பிரச்சனை, உங்கள் கார்டில் இருந்து செலவு பண்ண பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திரும்ப கொடுத்துட்றேன், அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க பாரு, இதை பற்றி நீ கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ உன்னையும் குழந்தைய பார்த்துக்கிட்டா அதுவே போதும், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுன்னு ஹீரோவும் அவங்க அம்மாவும் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரணும்னு சொல்ல, நானே கூட்டிகிட்டு போகிறேன் வான்னு சொல்லி ஹீரோவில் தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் வரான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொல்ல, நான் அந்த பக்கம் திரும்பி நின்றுக்கிறேன், நீ பாட்டு கீழே விழுந்துட்டேன், நான் என்ன பண்ணுறது, ஒழுங்காக சொன்னது செய்யணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டு இருக்க. இவ்வளோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இப்போ வெளியே வந்துட்டு என்ன யோசிக்கிறானா, என் மானமே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, என்னால் என்னை பார்த்துக்க முடியும்னு சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணதை வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு நர்ஸு தான் வராங்க. இப்போ அவங்க வந்து, மேடம் உங்களோட பில்லு ரெடி ஆயிடுச்சு, மொத்தம் 2 லட்ச ரூபான்னு சொல்ல, என்னது 2 லட்சமா, எதுக்கு இவ்வளோ காசு, ஒரு நாள் நைட்டுக்கு 2 லட்சமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஆமாம் மேடம், அது மட்டும் இல்லாமல் ஃபாரின்லேருந்து எக்ஸ்பர்ட்டை வர வச்சாங்க, அதுக்கு தனியாக 3 லட்சம், மொத்தமாக சேர்த்து 5 லட்சம்னு சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்தோன்னே இவ ஷாக் ஆகிறா. இவ்வளோ காசு செலவு பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்களா, இவ்வளோ காசை என் வாழ்க்கையிலே பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு நான் உடனே வீட்டுக்கு போகிறேன், இதுக்கப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க மாட்டேன்னு இவ போக பார்க்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து, எங்கே போக பார்க்குற, இன்னும் உன்னை டிஸ்சார்ஜ் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டலோட பில்லு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, என்னால் இவ்வளோ பில்லெல்லாம் கட்டவே முடியாதுங்க, வாங்க வீட்டுக்கு போயிடலாம், அப்புறம் இது வரைக்கும் ஆன செலவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்ல, லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, நீ என்னோட பொண்டாட்டி, இனிமேல் என்னோட காசு உனக்கும் தான் சொந்தம், என் காசை செலவு பண்ணுறதுக்கான முழு உரிமை உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவள் பயந்து போய் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இப்போ இவளை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா ஹீரோ இவளுக்காக நிறைய பொருள் ஷாப்பிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கான். இது எல்லாமே உனக்காக தான் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்கு இவர் எனக்கு பண்ணுறாரு, என் வயிற்றில் உள்ள குழந்தைக்காக தான் பண்ணுறாரு, நம்ம ஆன்ட்டி சொன்ன மாதிரி இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அவர் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவார் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஏன்னா நம்ம 2 பேரும் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோம், நீங்கள் என்னோட உண்மையான ஹஸ்பண்ட் கிடையாது, இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் ஆகிரும், அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவ கேட்க, அப்படின்னா இன்னும் நீ டைவர்ஸை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கியான்னு ஹீரோ கேட்க, இவ்வளோ ஆமான்னு சொல்லிடுறான். இவ இப்படி சொன்னோடனே ஹீரோ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை கேட்க, ஆமாம் ரொம்ப தப்பாக பேசிட்டீங்கன்னு அவ சொல்ல, இவ ரொம்ப சோகமாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்க வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போக, என்ன லெட்டர்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா காலேஜில் சேர்றதுக்கான சீட்டு தான். இப்போ அதை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோயின் ஸ்கூல் முடிச்ச கையோட அவளுக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கும். அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நீ நல்லபடியாக சேர்ந்து காலேஜில் படிக்கணுமான்னு சொல்ல, அம்மா அப்பா நான் உங்களோட சொந்த பொண்ணு கிடையாது, அப்படி இருந்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்கன்னு சொல்ல, நீ சொந்த பொண்ணு இல்லைன்னு யார் சொன்னா, உன்னை தத்தெடுத்து வளர்த்தாலும் என்னோட சொந்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசாத, நீ நல்லபடியாக காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருப்பாங்க. இவ அனாதையாக நின்றுப்பா. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இதுக்கப்புறம் என்னால் காலேஜில் படிக்கவே முடியாது, ஏன்னா அங்கே படிக்கிறதுக்கு நிறைய பணம் செலவாகும், எனக்குன்னு யாரும் இல்லை, இதை பற்றி என் புருஷன்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறதா நல்லது, ஏற்கனவே அவருக்கு என்னால் நிறைய பிரச்சனை, இதுக்கு மேலே பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே இவ டக்குன்னு அதை தலகாணிக்குள்ள ஒளிய வச்சிடா. இவ இப்படி ஒளிய வச்சதை பார்த்தோன்னே, என்னது இது, என்னை பார்த்த ஒன்று மறைச்சி வச்சேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல, எங்கள் கூட நான் பார்க்குறேன்னு ஹீரோ அதை எடுக்கலான்னு வர, அந்த இடத்துக்கு அவனோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா வந்து, சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட, வாங்க வாங்க சாப்பிட போகலான்னு இவ்வளோ ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோவளோட முகத்தை பார்க்குறான். என்னாச்சு, கண்ணெல்லாம் செவந்து போச்சு, யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், தூங்கி எந்திரிச்சா சரியாக போயிடும்னா அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்கேன். அவள் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா தலகாணிக்கு கீழே ஒளிஞ்சு வச்சு அந்த லெட்டர் எடுத்து பார்த்துடுறான். இப்போ இந்த லெட்டரை பார்த்துட்டு, காலேஜில் சேரணுன்னு இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு, ஆனால் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லெட்டர் இப்போ தான் சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அந்த லெட்டரை பார்த்ததுலேருந்து மேடம் சோகமாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளோ பெரிய பணக்காரன், அவளோட புருஷன் காலேஜில் சேர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேனா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட்டு 2 பேரும் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. இவளுக்கு காலேஜ் போகணும்னு ஆசையாக இருக்கு, இந்த சின்ன விஷயத்த கூட என்னால் நிறைவேற்ற முடியாதுன்றதுக்காக இவ அமைதியாக இருக்காளா, ஏன் என்கிட்ட எதையுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஹீரோ ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்க அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, பாஸ் என்னாச்சு, நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கவே இல்லையா, கண்ணுக்கு கீழே கரடிக்கு வந்த மாதிரி கருப்பு வெள்ளையம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். டே, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனோட பொண்டாட்டி காலேஜ் போகணும்னு ஆசைப்படுறான், ஆனால் அது அவளோட புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது, அவள் மனசு விட்டு புருஷன்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒருவேளை புருஷன் கிட்டவனா கூட இருக்கலாம், சொன்னால் ஏதாவது திட்டுவானோ அடிப்பானோன்னு பயந்து கூட சொல்லாமல் இருக்கலாம்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவளோட புருஷன் ரொம்ப நல்லவன், அவள் எது ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் ஆகலாம். புருஷன் மேலே முழு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் பொண்ணுங்க மனசில் உள்ளதை சொல்லுவாங்க. அப்படின்னா நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அந்த பொண்ணு கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணணும், ஃப்ரெண்டாக இருக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் பொண்ணுங்க மனசில் உள்ளதை சொல்லுவாங்க பாஸ் அப்படின்னு இவன் ஐடியா கொடுத்துட்டு இருக்க. ஹீரோவும் அந்த ஐடியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பில் சீட்டு கிடைச்ச மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்ல அவனும் ஓகேன்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டி இன்விடேஷன் கார்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போகணும் வான்னு சொல்லி அவளை காரில் கூட்டிகிட்டு வர. எங்கடான்னு பார்த்தா காலேஜில் சேர்க்கறதுக்காக தான். இப்போ காலேஜுக்கு கூட்டிகிட்டு வந்தவொன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு கேட்க, காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்காக தான், இந்த இடத்துல நீ படிக்க போகிற அப்படின்னு சொல்ல, ஆனால் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆகிட்ட, ஸ்காலர்ஷிப் மூலமாக தான் படிக்க போகிறேன்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டுன்னு ஹீரோவும் சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. அங்கே உள்ள 2 பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, இவர் நம்மளோட புது ப்ரொஃபஸராக இருப்பாரோ, கனவுல வர மாதிரி சூப்பராக இருக்காருன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நானே காலேஜுக்குள்ளே போய்க்கிறேன், நீங்கள் இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, மற்ற பொண்ணுங்க என்னை பார்க்குறதையும் பொண்டாட்டிக்கு பிடிக்கல போலடா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, போனவன் மறுபடியும் திரும்ப வந்து ஹீரோவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு போக, அதை பார்த்தவொன்னே ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை கலாய்ச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அவளோட காலேஜுக்குள்ளே வர, அந்த இடத்துல அவள் ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு தான் இருக்கா. நீ காலேஜ் வருவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடி, நீ இல்லாமல் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சாரிடி, நான் வரத்துக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா, உன்னை ஒரு அழகான பையன் கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணானே, யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குன்னு சொன்னா நீ நம்புவியான்னு இவ கேட்க, எனது ஹஸ்பண்ட் ஆனால் அவ ஷாக் ஆகிட்டு இருக்க. ஆமாண்டி, அவர் என்னோட ஹஸ்பண்ட், யாருக்கிட்டே எதுவும் சொல்லாத, வா கிளாஸுக்கு போகலான்னு அவங்க எல்லாரும் உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டு கூட கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஒரு பணக்கார பொண்ணு தான் வரா. இப்போ அவன் வந்தவன அவளோட ஃப்ரெண்டுங்களை பார்த்தீங்கன்னா, இவ தான் லின் குடும்பத்தோட பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் ஸ்காலர்ஷிப்பில் செலக்ட் ஆகி வந்திருக்கா. இவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும்னு தான் குவின்னு 100 பேருக்கு ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காருன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோயினோட முகமே வாடி போயிருது. அவர் ஸ்காலர்ஷிப் அப்போ எனக்காக ரெடி பண்ணி கொடுக்கல, இந்த பொண்ணுக்காக ரெடி பண்ணியிருக்காரு, அதில் என்னையும் ஒரு ஆளாக செலக்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில் நான் தான் குவினோட பொண்டாட்டி, அவர் என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொல்ல, அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன டைவர்ஸ் பண்றதுக்கு காரணம் இந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டீச்சர் தான் வராங்க. இப்போ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவார்ட் கொடுக்க போகிறாங்க, அதை வழங்குறதுக்கு குவின் இந்த இடத்துக்கு வரப்போறாரு, வாங்க எல்லாரும் ஆடிட்டோரியம் போகலான்னு சொல்லி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா, குவின்னுக்கும் உனக்கு தான் சரியான மேட்ச், 2 பேரும் நல்ல வசதியான ஃபேமிலி, உங்கள் 2 பேரோட ஃபேமிலி சம்மந்திங்களா ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ்லேயே பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுட்டு அமைதியாக அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஆடிட்டோரியத்தை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இவன் ஹீரோ வந்து மொத்தம் 100 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கேன், அதில் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நான் ஏதாவது பண்ணலான் இருக்கேன், அவங்களுக்கான எல்லா செலவையும் நானே பார்த்துக்கிட்டு அதுக்கான நோட்டீஸ் கொடுக்கலான் இருக்கேன். இப்போ அதில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றேன்னா அவன் ஹீரோயினை கூப்பிட்டு அவகிட்ட நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ இப்படி ஹீரோயினுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் சார், இதுக்காக 100 பேருக்கு ஃப்ரீயாக ஸ்காலர்ஷிப் கொடுத்தீங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கான்னு சொல்ல, ஆமாம் காரணம் இருக்குது, ஒரே ஒரு ஆளுக்காக தான் இது எல்லாமே பண்ணேன், என்னோட பொண்டாட்டிக்காகன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படின்னா உண்மையாகவே அவர் இந்த லின்னுக்காக தான் எல்லாம் பண்ணியிருக்காரு, இதுக்கு மேலே இந்த ஸ்டேஜில் நம்ம நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு இந்த லின்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே உன்னோட ஆள் சூப்பர் டி, உனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, சார் உங்களோட வருங்கால பொண்டாட்டியை இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க எப்படி சொன்னதை பார்த்தோன்னா அந்த லின்னு ஸ்டேஜுக்கு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட கையை பிடிச்சிட்டு, இவதான் என்னோட பொண்டாட்டின்னு சொல்கிறான். இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களோட பொண்டாட்டி நான் தான் லின்னு சொல்லிட்டு இருக்க, நீ யாருன்னு ஹீரோ கேட்குறான். இவன் இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு, குவின்னுக்கு இந்த பொண்ணு யாருன்னே தெரில,
அப்படி இருக்கிறப்ப நம்ம கிட்ட வந்து என்னென்ன சொன்னா அவங்க 2 பேருக்கு கல்யாணம்னு சொன்னா ஃபியான்சின்னு சொன்னான்னு இவங்க எல்லாரும் அவளை பிடிச்சி திட்டிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ ரூமரை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிருது. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால் அதை நம்பவே முடியல, எல்லாரும் முன்னாடி நான் தான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இவ குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ காலுக்கு மசாஜ் பண்ணுற வீடியோ பார்த்துக்கிட்டே வந்து உன் காலை தூக்கி மேலவே உனக்கு மசாஜ் பண்ணி விடணும்னு அவளோட காலுக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இப்போ ஹீரோ எப்படி மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் தான் உங்களோட பொண்டாட்டின்னு எல்லாரும் முன்னாடி சொன்னீங்க, இதனால உங்களுக்கு தான் கௌரவ குறைச்சலாக இருக்க போகுது, உங்களுக்கு அந்த லின்னு குடும்பத்துக்கு தான் சரியான மேட்ச், நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 பேரோட பணக்கார ஃபேமிலியும் நல்ல மேட்சாக இருக்குன்னு சொல்ல எனக்கு தேவை பிஸ்னஸ் பார்ட்னர் கிடையாது பொண்டாட்டி தான் தேவை அப்படின்னு சொல்லி இவன் மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க. இவன் பேசுகிறத பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா போகிற பக்கம் பார்த்தா இவர் மேலே நான் காதலில் விழுந்துருவே போலியே, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் காலேஜ் முடிச்சு வந்துட்டு இருக்க. அவளை பிக்கப் பண்ணலான்னு ஹீரோ கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து இவ கூட பேசிட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தவொடனே சீனியர் உங்களை பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல நானும் தான் உன்னை பாப்பேன்னு எதிர்பார்க்கல, இந்நேரத்துக்கு நீ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கணும், ஒரு வருஷம் வீணா போயிடுச்சு பாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சீனியர், நான் இப்பதான் சேர்ந்தேன், நம்ம வில்லேஜ்ல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் நீங்க தான் ரோல் மாடல், ஏன்னா நம்ம கிராமத்துலேருந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து படிக்கிற முதல் ஆள் நீங்க தான் தெரியுமா, என்னோட ரோல் மாடல் கூட நீங்க தான், எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் உங்களே கேட்குறேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் அந்த பையனை பாருங்களேன், நல்லா படிக்கிற பையன் மாதிரி இருக்கான், அவனை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷனாக இருக்குல்ல, அவனை பார்த்தா எந்த பொண்ணாக இருந்தாலும் விழுந்துருன்னு சொல்ல உன் வாய் மூடிட்டு இருந்தா நல்லா இருக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை விட்டு இறங்கி வந்து அவளோட ஷோல்டரில் கையை வச்சுட்டு இருக்க. யார் நீங்க, அவளை இதுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சீனியர் கேட்டுட்டு இருக்க. அங்கே உள்ள பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா ஏய் இவர் இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரர் தானே அப்படின்னு ஹீரோவை பற்றி பேசிட்டு இருக்க. ரொம்ப பெரிய பணக்காரனா, அந்த பணக்காரனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், இங்க பாருங்க வெண் ரொம்ப நல்ல பொண்ணு, அவகிட்ட தப்பா நடந்துக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. வெண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா, அவளை பத்தி உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்ல ஆமா தெரியாம எப்படி இருக்கும், ஏன்னா நானும் அவளை சின்ன வயசுலேருந்து ஒன்னா வளர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்னா வளர்ந்தவங்களா, இதை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க எங்க கூட்டிட்டு போக பார்க்குற, உன்ன மாதிரி பணக்காரங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா அவளை விட்டு தள்ளி போயிரு, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்ல சீனியர் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நான் இப்போ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆனேன்னு இவ கேள்வி கேட்டுட்டு இருக்க. நீ அமைதியாயிரு, உன்னை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்படி சொன்னேன்னு அவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வெம்பொண்டாட்டியை நீ பாதுகாக்கிறியா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் யாருன்றதை புரிஞ்சுக்க, நான் அவளோட புருஷன் சொல்ல எனது புருஷனா, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இவன் கேட்க ஆமா அவர் என்னோட ஹஸ்பண்ட், சொல்றதுக்கு 2 பேரும் எங்க டைம் கொடுத்தீங்க, நீங்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டதுல இவர் யாருன்னு இன்ட்ரோவே என்னால் கொடுக்க முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவில் அங்கிருந்து கூட்டு போக அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப சோகமாயிடுறான். இப்போ ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு எதுவும் பேசாமல் அந்த இடத்த விட்டு கோவமாக வந்துட்டு இருக்க. என்னாச்சு இவருக்கு, எது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க எங்க பாருங்க அவர் ஆல்ரெடி ரொம்ப பொறாமப்பட்டு இருக்காரு, இனிமே எந்த பையன் கூடவும் பேசாதீங்க, அவர் பொறாமைனால தான் அப்படி போயிட்டு இருக்காரு, நீங்க போடுற சண்டையில அவர் கோவத்தில் என்ன ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிட போறாரு, சீக்கிரமா போய் அவரை சமாதானப்படுத்துங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை சமாதானப்படுத்துறதுக்காக வரா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோ கதவையே திறக்க மாட்டேங்கிறான், அவர் பிஸியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், நான் அப்புறமா வந்து பார்க்கட்டான்னு சொல்ல ஐயோ மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உள்ளே போய் பாருங்கன்னு அவன் ஹீரோனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கீழே சாப்பிட்றதுக்கு கூட நீங்கள் வரல, அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேனே, இவ சாப்பாடை வச்சுட்டு இங்கே பாருங்க சீனியர் எதுக்காக அப்படி சொன்னார்னா அவர் என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி சொன்னார், மற்றபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் என்னோட சீனியர் மட்டும்தான் சொல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, உன்னால் உன்னை காப்பாற்றிக்க முடியாதா, நீ என்ன ஒன்றும் தெரியாத குழந்தையா அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உண்மையை தாங்க சொல்கிறேன், அவர் என்னோட ரோல் மாடல் மாதிரி, சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து பார்த்து நாங்கள்லாம் வளர்ந்தவங்க, மற்றபடி எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு இவ ஹீரோ கிட்ட அவனோட பெருமையை பற்றி பேச அதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வெளியே போ, என் கண்ணு முன்னாடி வந்து நிற்காதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துட. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா என்ன போன்னு சொன்னவன போயிட்டா, இவளுக்கு கொஞ்சம் கூட என் மேலே அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா உள்ளே போயும் அவனோட பெருமையை பற்றி பேசிட்டு இருக்காங்களா, இன்னையோட நான் தொலைஞ்சேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து அவரை பற்றி கவலைப்படாதீங்க, அவர் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, அவருக்கு என் மேலே எந்த பொறாமையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு அவனோட காதல் புரியல, அவருக்கு காதலை வெளிப்படுத்த தெரியல, 2 பேருக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நான் தான் பாடாத பாடுபடுறேன்னு இவன் முழிச்சிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவனோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்க அவன் எல்லார்கிட்டையும் எரிஞ்செரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இந்த மீட்டிங்லாம் உடனே கேன்சல் பண்ணு, என் பொண்டாட்டியை கூப்பிட்றதுக்காக போகணும், நான் போகலன்னா வேறவனாவது கேப்பில் கெடா வெட்டிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி போகலாம் வாங்கன்னு 2 பேரும் ஹீரோனை கூப்பிட வந்துட்டு இருக்க. இந்த சைடு காலேஜ் தான் காட்டுறாங்க. இப்போ அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான், கேட்டில் தான் வெயிட் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ கிளம்பலான்னு அந்த இடத்த விட்டு போகும்போது அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. நீ ஏன் ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் வந்திருக்க, வாயை நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி வைக்கலான் இருக்கோம், என்ன நம்பி நீ வரலாண்டி, உனக்கு எதுவும் ஆகாது ப்ளீஸ் வாடி, என் கூட ஊர் சுற்றி எவ்வளோ நல்லாச்சுன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. சரி சரி வர்றேன் அப்படின்னு இவ ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்புறா. இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டி இருக்கு, நான் அவங்க கூட போகிறேன், பார்ட்டிக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் எந்த இடத்துக்கு போகிறான்றதை கண்டுபிடின்னு சொல்ல அங்கே பாருங்க மேடம் அவங்க ஃப்ரெண்டுங்க கூட போயிட்டு இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணிட வேண்டியதானே, இவனும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கிளப்ல உட்காந்துட்டு இருக்க. அவங்க எல்லாரும் ஜாலியாக கதை பேசிட்டு இருக்க. அவளுங்களை பார்த்தீங்கன்னா பின்னு தானே என்னோட ஹஸ்பண்ட் அன்னைக்கு செரிமனியில் கூட வந்து பேசினாரேன்னு இவங்க எல்லாம் ஹீரோனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு சீனியர் தான் வரான். இப்போ சீனியர் வந்து எங்க பாரு அந்த பணக்காரனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாதுன்னு இவன் கிட்ட பேசிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வெளியே நின்று அவங்க பேசுறத கேட்டுட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப நல்ல பொண்ணு, இன்னசென்டான பொண்ணு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், அப்படி இருக்கப்ப நீ எப்படி அந்த பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பணத்துக்காக கட்டிக்கிட்டியா இல்லை அவன் பிளாக்மெயில் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா, எதுவாக இருந்தாலும் மனசை விட்டு சொல்லு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன், எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன் நீ சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன ஹீரோ அன்னைக்கு இவகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பான் இல்லையா, அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பையன் சொல்றது உண்மைதான், நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன், அவளுக்கு விருப்பமா என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவனு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைனாலும் எங்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், உனக்கு ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவர் என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு, நான் அவரை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல இல்லை என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அவன் ரொம்ப மோசமானவன், அவன் கூட சேராதன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவ கையில் வச்சிருக்க ஜூஸை அவன் மூஞ்சில் ஊற்றிடுறான். வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காதீங்க, எனக்கே புருஷனுக்கு இடையில யாரு குறுக்க வர்றதை நான் விரும்பல, அவரை நான் விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கு தப்பான ரிலேஷன்ஷிப்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவ ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன், இப்போ வரைக்கும் அவர் தான் என் மனசில் இருக்காரு, வேற யாருக்கு என் மனசில் இடமும் கிடையாதுன்னு சொல்லி பேச இவ பேசின எல்லாத்தையும் ஹீரோ கேட்ட உடனே தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா லைட்டாக சிரிச்சிட்டு இருக்க. அப்பாடா இப்போதான் இந்த ஆளு மூஞ்சில சிரிப்பு வருது, எப்படியா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வாழ்க்கையில் தலையிடாதீங்க, நான் கிளம்புறேன்னு அவள் போக பார்க்க. எங்கே போக பார்க்குற, ஒரு நிமிஷம் உட்காரு, இந்த ஜூஸை குடிச்சிக்கிட்டே பேசலான்னு அவனை பார்த்தீங்கன்னா ஜூஸில் எதையோ கலந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ எமோஷ்னலாக பேசிட்டே நான் மன்னிச்சிடு, நீ என்னோட ஃப்ரெண்டுன்ற உரிமையில் தான் அப்படிலாம் கேட்டேன், மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும் நான் எதுவும் பேசல, இந்த அதை குடின்னு சொல்ல எனக்கு எந்த ட்ரிங்க்ஸும் வேண்டாம், நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு இவ போக பார்க்க. எங்கே போக பார்க்குற, ஃபர்ஸ்ட் இதை நீ குடிச்சே ஆகணும்னு அவளை கட்டாயப்படுத்தி அந்த ஜூஸை குடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை காப்பாற்றிடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட கையை போட்டு மிதிச்சுட்டு எவ்வளோ தேர் எதை என் பொண்டாட்டியை புள்ளி பண்ணுவேன், உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்ல சார் இதை தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கண்ணு முன்னாடி கூட நீ வரக்கூடாது, அப்படி வந்து நான் உனக்கு கொண்டு போட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை அங்கேருந்து துரத்தி விட்டுறான். இப்போ துரத்தி விட்டதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஹாப்பி மேரேஜ் லைப்பா, கல்யாணத்துக்கு கூட எங்களை கூப்பிடல, 2 பேரும் சந்தோஷமா வாழலன்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விஐபி கார்டு கொடு, இதுக்கப்புறம் இந்த கிளப்புக்கு எப்போ வேணாலும் இவங்க ஃப்ரீயாக வரலான்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக மயக்கம் போட்டு விழ அதை பார்த்தோன்னே ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், 3 மாதம் தான் தாண்டி போயிடுச்சுல, அவங்கள குணப்படுத்த உங்களால் தான் முடியும், நீங்களே உங்கள் சொந்த பொண்டாட்டியை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட டையை பிடிச்சி இழுத்துட்டு அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் இவ்வளோ காப்பாற்றுறதுக்காக அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவன் மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்க ஹீரோ குளிச்சுட்டு வரான். அவனை பார்த்தவொடனே இவ கட்டி பிடிச்சிட்டு நல்ல வேலை நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் வரலன்னா கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹீரோவில் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட காலேஜுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு அவளை வம்பளத்துட்டு இருக்கா. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா உன்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப கேவலமாக இருக்கு, நான் கையில் வச்சிருக்க பேக்கோட ரேட்டெல்லாம் எவ்வளோ தெரியுமா, உன்னெல்லாம் யார் தான் இந்த காலேஜில் சேர்த்ததோ தெரியலன்னு அவளை பிடிச்சி புள்ளி பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அவள் வச்சிருக்க பேக்கு ஒன்றை விட காஸ்ட்லியான பேக்குன்னு அவளை கலாய்ச்சி விட இவளுக்கு ஒரே அசிங்கமாக போயிடுது. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து அப்பா அந்த பெண்ணோட பொண்டாட்டி எனக்கு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான். அவள் சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தவ தெரியுமா, அவளால என் மான மரியாதையே போயிடுச்சு, அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்ல சரிம்மா நீ எதுக்கு கவலைப்படாத, நீ இப்பெல்லாம் டென்ஷன் ஆயிக்காம அமைதியாயிரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறா. அவள் போனதுக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா நிறைய பொண்டாட்டி உயிரோட இருந்திருந்தா என் குழந்தையும் என் பக்கத்திலே இருந்திருக்கும், நம்மளோட குழந்தை இப்போதைக்கு அவ வயசு இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு போட்டோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு லின் குடும்பத்தோட ஆளுங்க வந்து சார் உங்க பொண்ணை பத்தின டீட்டெயில் கிடைச்சிருக்குன்னு சொல்ல வாங்க போலான்னு அவர் உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவோட கல்லறைக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதே இடத்துக்கு தான் அந்த லின்னு வந்திருக்காரு. இப்போ அவர் அந்த இடத்துக்கு வந்து தேடிட்டு இருக்க. எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோன்னு கேட்க உங்க பொண்ணை தத்தெடுத்து 2 கப்பல் வளர்த்துருக்காங்க, அவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல மேடம்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க சொன்னதை பார்த்தவொன்னே அவரை நெஞ்சு வெளி வந்து அதே இடத்துல விழுந்து கிடக்க. இதை பார்த்தவொன்னே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறா. என்னாச்சு, உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும், இல்லைனா ரொம்ப ரிஸ்க் ஆயிருன்னு சொல்லி இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல அவங்களோட ஆளுங்களும் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறாங்க. இப்போ அவ தனியாக நின்று அவரை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். என்னாச்சு, இது பிரச்சனையா, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் இந்த காரில் வந்தவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் ஹெல்ப் தான் பண்ணேன், அவங்க எல்லாரும் லின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, யாருன்னு எனக்கு சரியாக தெரியலங்கன்னு சொல்லிட்டு இருக்க. சரி வா போகலாம் அப்படின்னு ஹீரோவும் அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண லின்னு தான் கட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறாரு. இப்ப அவர் கண்ணு முழிச்சு பார்த்து எனக்கு ஒரு பொண்ணு உதவி பண்ணாலே, அவ பாக்குறதுக்கே என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கா, நான் லைட்டா அவளோட முகத்தை பார்த்தேன், அந்த பொண்ணு யாரு என்னன்னு விசாரின்னு சொல்ல அவனும் சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ண ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோ கூட செக்அப்காக வந்துட்டு இருக்க. இவனை பாத்தீங்கன்னா என்னாச்சு, நீ வர வர ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்ல நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீங்க ஒரு மாதிரி இருக்கீங்களே என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க. பார்த்தா ஹீரோக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. என்னங்க நீங்க வாமிட் பண்றீங்கன்னு இவ கேட்க அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கும் வாமிட் வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கலாய்ச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு மறுபடியும் வாமிட் வருது. அதை பார்த்தோன்னா அவன் வாமிட் எடுக்கிறதுக்காக போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா செக்அப் பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறா. இப்போ ஹீரோயின் உள்ள செக்அப்லாம் முடிச்சு அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. வெளியில் அந்த லின்னு இவ்வளோ பார்த்துடுறாரு. இப்போ அவளை பார்த்தவொன்னே ஒரு வழியாக என் பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ தாம்மா என்னோட பொண்ணுன்னு அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க. நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களோட பொண்ணு இல்லைன்னு இவ பேசிட்டு இருக்க, நான் உண்மையதான் சொல்கிறேன், நீ தான் என்னோட பொண்ணுன்னு அவரை கையை பிடிச்சி பேச கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ இவர் கையை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்தவொன்னே அவரை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என் பொண்டாட்டியை தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, ஒழுங்கா தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது உன்னோட பொண்டாட்டியான்னு அவர் கேட்க ஆமாம் என்னோட பொண்டாட்டி தானே ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவரை பார்த்தீங்கன்னா இவ பார்க்குறதுக்கே என்னோட பொண்டாட்டி மாதிரியே இருக்கிறா, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் அப்படியே பார்க்க ஒன்று மாதிரி தான் இருப்பான்னு சொல்ல யோ என்னைய லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, ஒழுங்கா தள்ளி போயா அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ஆளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு என் பொண்டாட்டியை தொட்டு பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்ல அவ எனக்கு பொண்ணு மாதிரி, தொட்டு பேசினா என்ன தப்பு, அவளை பார்க்க என் பொண்ணு மாதிரி இருக்கான்னு சொல்ல என்னது பொண்ணா, சும்மா நடிச்சிட்டு இருக்காதையா, பொண்ணு சின்ன பொண்ணா இருக்கான்னு அவகிட்ட தப்பா நடக்க பார்க்குறேன், ஒழுங்கா தள்ளி போயான்னு சொல்ல யாரோட தப்பா நடக்க பார்க்குறா, உன்னோட எண்ணம் தான் சரியில்லை, நான் அவகிட்ட பேசுறது கூட தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன், ஏமா இவனை நீ கல்யாணம் பண்ண, இவனை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பண்ணியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், என் பொண்ணுக்கு இவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், சரியான ஃப்ராடு பையன் அப்படின்னு சொல்லி அவரை திட்டிட்டு இருக்க. யார் ஃப்ராடு கிளவான்னு ஹீரோ அந்த ஆள் கூட சண்டை போட்டுட்டு அவன் ஹீரோனை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்க பாரு அந்த ஆள் கூட பேசாத, அந்த ஆளை பார்த்தா நல்லவர் மாதிரி தெரியல, அவரை விட்டு 10 அடி தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது, வா போலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரிலாம் தெரியல, ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது எனக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட முடியை எடுத்துட்டாரு போல. இப்போ இந்த முடி சாம்பிளை கையில் வச்சுட்டு உடனே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தே ஆகணும், எனக்கு சந்தேகமா இருக்கு, அந்த பொண்ணிய பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, சீக்கிரம் போடான்னு சொல்ல அவனும் முடி எடுத்துட்டு வேகமா அந்த இடத்த விட்டு போறான். இவன் போன கையோட அந்த இடத்துக்கு இவதான் வரா. இப்போ வந்து அப்பா நான் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல அம்மாடி நான் இப்பதான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு பாக்குறதுக்கு என் பொண்ணு மாதிரியே இருக்கா தெரியுமா, உண்மையாவே அவன் என் பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு, டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்க அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவர் அவரோட பொண்டாட்டி போட்டோவை காட்ட அவங்க பொண்டாட்டி பாக்குறதுக்கு இவ்வளோ மாதிரியே இருக்கா, அவங்க பொண்டாட்டி பார்க்க வெண் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது வெண்ணா, இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கியான்னு கேட்க இல்லப்பா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, ஏதோ கண்ணு தெரியாமல் சொல்லிட்டேன்னு இவ சமாளிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒருவேளை எங்கள் அப்பாவோட உண்மையான பொண்ணு அவளா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த லின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. இப்போ ஹீரோன் கிட்ட வந்து அவங்க அம்மாவோட நெக்லஸை காட்ட பார்க்கறதுக்கு இவ்வளோ மாதிரியே இருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவ்வளோ வளர்த்த அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க உன்னை ஆசிரமத்துலேருந்து தத்தெடுக்கும் போது அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதா சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சு நீ பணக்கார வீட்டு பொண்ணா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, உங்க
அம்மா பார்க்க ஒன்றை மாதிரியே இருப்பாங்கன்னு கூட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தோன்னே இவளை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு சீக்ரெட் இவகிட்ட இருக்கு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு என்கிட்ட என்ன சொல்ல வர அது சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. உங்ககிட்ட தனியாக பேசினா காலேஜுக்கு பின்னாடி வான்னு சொல்லி அவளை தனியாக கூட்டிட்டு வந்துடுறா. இப்போவே இப்படி தனியாக கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவளை காணுன்னு அந்த லின்னு மேலே சந்தேகப்படுறான். அந்த லின்னு தான் என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருந்தான், ஒருவேளை அவன் கூட்டு போயிருப்பானோ அப்படின்னு வச்சுட்டு நேராக லின்னோட வீட்டுக்கு தான் வரான். என் பொண்டாட்டி எங்க, அவளை காலேஜ்லேருந்து வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அவளை காணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆளை பிடிச்சி கேள்வி கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த ஆளோட அசிஸ்டன்ட் வந்து சார் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த பொண்ணு உங்களோட சொந்த பொண்ணுன்னு சொல்ல அவள் என்னோட சொந்த பொண்ணு, அதனால தான் நான் அவ கூட பேசிட்டு இருந்தேன், என் சொந்த பொண்ணை நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இவர் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி எங்கன்றதை கண்டுபிடிங்கடான்னு சொல்லி அவன் ஹீரோனை தேடி வந்துட்டு இருக்க. இந்த ஆளும் அவரோட சொந்த பொண்ணை தேடுறதுக்காக வந்துடுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு ஹீரோனை தனியாக கடத்திட்டு வந்துடுறா. இப்போ தனியாக கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க யாரு என்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்ல வேற யாரும் உன்னோட சொந்த அம்மா தான், என்னோட அப்பா தான் உன்னோட சொந்த அப்பா, அவர் என்ன தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காரு, நீ தான் அவரோட சொந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து மரியாதை எல்லாம் என்னை விட்டு போயிடும், அதனால நீ அவருக்கு கிடைக்காம இருக்கிறதா நல்லது, அதனால தான் உன்னை தனியாக கடத்திட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பசங்களை கூட்டு வந்து இந்த 2 பசங்களும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை ஜீரோக்கு சமனா அவகிட்ட தப்பா நடக்க சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ இவளோட அப்பா எல்லாரும் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து இவளை காப்பாத்திட்டு உனக்கு எதுவும் ஆகலையே நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு உங்க அப்பா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணையை கடத்துவ, உனக்கு கொஞ்சம் அது அறிவு இருக்கா இல்லையா, அவ என்னோட சொந்த பொண்ணு, உன்னோட அக்கா முறை வேணும், அப்படி இருக்கிறப்ப இப்படி மனசாட்சி இல்லாம பண்ற அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி திட்டிட்டு நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்கு, இவளை ஜெயில கூட்டு போங்கன்னு சொல்ல அவங்க அப்பாவோட ஆளுங்களும் அவளை அங்க இருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அவளை இப்படி பிடிச்சிட்டு போனோடனே இவரை பார்த்தீங்கன்னா ஒரு வழியா என் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், உன்னை எத்தனை வருஷம் நான் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா, என்னால் நம்பவே முடியல, கடவுள் கண்ணை காமிச்சிட்டாரு, எனக்கு என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு இவர் சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோவை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு வயசு அதிகம், எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன், உன்னை மாதிரி ஒரு மோசமானவனை நான் பார்த்ததே இல்லை, என் பொண்ணுக்கு 19 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள அவள் ப்ரெக்னெண்டாக இருக்கா, உன்னை மாதிரி கேவலமானவனை பார்த்ததே இல்லை, என் குடும்பம் உன்னை விட பெரிய குடும்பம்ன்றதை மறந்துடாத, என் பொண்ணுக்கு நீ பண்ண துரோகத்துக்காக கண்டிப்பா நீ பதில் சொல்லி ஆகணும், இங்க பாருமா அவனை விட்டுத்தல, அப்போ உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், இந்த பொறுக்கி பையில நான் அப்புறமா பாத்துக்கிறேன், வா வீட்டுக்கு போலான்னு அவங்க அப்பா ஹீரோனை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா அப்பா அவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, உண்மையாவே அவர் மனசுல நான் தான் இருக்கேன்னு இவளுக்கும் ஹீரோக்கும் இடையில உள்ள காதல அவங்க அப்பா கிட்ட புரிய வச்சிட்டு இருக்க. பார்த்தா டிவியில ஹீரோவை பத்தின நியூஸ் தான் போகுது. என்னடன்னு பார்த்தா ஹீரோ இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக இவ வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். இப்ப இப்படி நின்றுட்டு இருக்கதா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா டே நீ என்ன ட்ரிக் பண்ணாலும் என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன், மரியாதை இந்த இடத்த விட்டு போய் தலடா, என் பொண்ணோட மனசை நீ மாத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன், என் பொண்ணு எனக்கு தான் சொந்தம்னு அவரு கத்திட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு என் பொண்டாட்டிக்காக எவ்வளவு நாள் வேணாலும் இங்கே காத்துட்டு இருப்பேன், அவ வெளியே வந்து அவ கையில மோதிரத்தை போட்டுக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவன் அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பாத்தியா அவன் உன்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் சரியான மோசமான பொறுக்கி பையன், அவனை நம்பாதமா, உனக்கு நல்ல பையனை பார்த்து நான் கட்டி வைக்கிறேன்னு சொல்ல ஹீரோ முட்டிக்கால் போட்டிருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோவை பார்க்க ஓடி வந்துடுறா. இப்போ அவ வேகமா ஓடி வந்து நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும், என் பொண்டாட்டிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு ஹீரோவை கையில மோதிரத்தை போட்டு விட அதை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோவை இவ்வளவு பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி தொலைகிறது, நீ தான் என் வீட்டுக்கு மருமகனா வரணும்னா என்னால் மாற்ற முடியாது, என் பொண்ணோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும், சரி உங்கள் கல்யாணத்துக்கு நானும் ஒத்துக்கிறேன்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சிடறாரு. இவங்க எல்லாரும் சந்தோஷமா ஒன்று சேர்ந்துட்டு இப்படி வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.